நமக்கு என்ன செய்யணும்? வெளிப்படையான அற்புதங்கள் நம்முடைய அபிஷேக ஜெபத்துல, நம்முடைய ஜெபங்கள்ல என்ன செய்யணும்? உண்டாகணும். நம்முடைய பவர் பிரேயர்ல உண்டாகணும். அந்த பவர் தான் இந்த 12 வருட பெரும்பாடாள ஸ்திரிய என்ன செஞ்சிச்சு? ஒரு நிமிடத்துல தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. நம்ம வீட்டில் வந்து ஜெபிக்க வந்த உடனே அவங்களுக்கு வல்லமை புறப்படணும். அந்த வல்லமை அவங்கள குணமாக்கணும். அந்த வல்லமை அவங்கள அபிஷேகிக்கணும். அவங்கள விடுதலை கொடுக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணார். நான் நிறைய இடத்தெல்லாம் பார்த்துட்டேன், அங்கெல்லாம் பவர் இல்லை, இங்கே தான் உன்கிட்ட தான் பவர் இருக்கான்னு கேட்டு வந்தேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனார். இன்றைக்கி அவர் பவரோடு இருக்கிறார். ஆனால் பவரான ஆண்டவரை விட்டுட்டார். ஆண்டவர்கிட்ட வரல, ஆனால் நல்ல சுகமாக பவராக இருக்கிறார். நல்ல நேற்று கூட நான் அவரை பார்த்தேன் பைக்கில் போகும்போது. நல்ல சுகமாக இருக்கிறாரு, பவராகவும் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய பவரை என்ன செய்யலை, அவர் விட்டுட்டார். உலக இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுறவங்களாகவும் நிறையா பேர் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்மகிட்ட அந்த பவர் என்ன செய்யணும்? வெளிப்படையாக வெளியேறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த பவர் வெளியே போச்சு. அந்த பவர் ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை என்ன செஞ்சுது? அதே அதிகாரத்தில் நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பவர் என்ன காரியத்தெல்லாம் செஞ்சிச்சு? அந்த ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்சவனை என்ன செஞ்சிச்சு? விடுதலை கொடுத்துச்சு. எவீருடைய மகளை உயிரோடு என்ன செஞ்சிச்சு? எழுப்பிச்சு. அசுத்தாவி பிடிச்ச ஒரு மகனை யாராலும் கட்ட முடியாது. ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் என்ன செஞ்சிச்சு? அவரை கட்டி அவர் பாதத்தில் உட்கார வச்சுது. அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்லை, எவீரு மகள் மரண அவஸ்தைப்பட்டிருக்கான்னு தான் போயிட்டு இருக்காரு. போகிற வழியில தான் இந்த வல்லமை புறப்பட்டுச்சு. அங்கே எல்லாரும் அந்த அம்மாலாம் சோலி முடிஞ்சு போச்சு, பிள்ளைக்கு வர வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். அவள் என்ன செய்யலை? நித்திரையாக தான் இருக்கா. அவள் என்ன செய்யலை? மரித்து போகலை. போனார், பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பிட்டார். இது என்னது? தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை இன்னைக்கு நம்ம பெற்று போகிறோம். இந்த வல்லமையை பெற்று போகிறோம். இந்த அம்மா ஒரு சுகத்துக்காக மாத்திரம்தான் அவருடைய சரீரத்தை தொட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தை. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன, அது நீங்களும் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன வல்ல ஆசீர்வாதம்லாம் அந்த அம்மா கிடச்சி பாருங்க. அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த மகளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. வல்லமை பிரேயருக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை, நீ எப்படி போ? சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. எல்லாரும் இந்த 3 ஆசீர்வாதத்தோட போறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. நீங்க எல்லாரும் என்ன விசுவாசத்தோட வந்திருக்கீங்களோ அந்த விசுவாசம் நம்மளை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அடுத்த என்ன சமாதான குறைவோடு வந்திருக்கீங்களோ நீங்க சமாதானத்தோட என்ன செய்ய போறீங்க? போக. என்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ அந்த வேதனை நீங்க இந்த இடத்த விட்டு என்ன செய்ய போறீங்க? இந்த பவர் பிரேயர் அவ்வளோ